ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 19 தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஏற்கனவே உள்ள கரண்ட் அஃபேர் வீடியோ எண்டு ஸ்க்ரீன்ல இருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ கொஸ்டினுக்குள்ள போலாம். சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முதல் கோவில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டம் பீவாண்டியில் அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே சத்ரபதி சிவாஜிக்கு கோவில் திறக்கப்பட்ட முதல் கோவில் இதுவாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கோவில் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. சத்ரபதி சிவாஜியின் உருவச்சிலை 6.5 அடியாகும். இந்த சிலையை உருவாக்கியவர் அயோத்தி ராமர் சிலையை உருவாக்கிய சிற்பி அருண் யோகிராஜ் ஆவார். சிவாஜி பற்றிய தகவல்களை பார்க்கலாம். 1630ஆம் ஆண்டு சிவனேரி கோட்டையில் சிவாஜி பிறந்தார். 1674இல் ராய்காட் கோட்டையில் முடிசூட்டப்பட்டார். சத்ரபதி சிவாஜி கொரில்லா போர் முறையை பயன்படுத்தினார். சிவாஜியின் தந்தை சாஜி போன்ஸ்லே, தாயார் சீசாபாய் போன்ஸ்லே. சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சாம்பாஜி தான் சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர். சிவாஜி அவர்கள் 1680ஆம் ஆண்டு காலமானார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024 மற்றும் 25ஆம் ஆண்டின் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதம்? ஆன்சர் பி 8%. 8.23% ஆகும். 2024 மற்றும் 25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 27.22 லட்சம் கோடி ஆகும். 2023 மற்றும் 24ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 3.15 லட்சம் ஆகும். தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். இந்த அறிக்கையில் இந்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின். வருணா கடற்படை பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையானது? ஆன்சர் சி பிரான்ஸ். மார்ச் 19 முதல் 22ஆம் தேதி வரை இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இது 23வது பதிப்பாகும். முதல் பதிப்பு 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கபடி உலகக்கோப்பை 2025 எந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஆன்சர் ஏ இங்கிலாந்து. முதல் உலகக்கோப்பை கபடி போட்டி 2019ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய பெண்கள் அணியும் இந்திய ஆண்கள் அணியும் சாம்பியன் பட்டம் வென்றது. சர்வதேச கபடி கூட்டமைப்பு இந்த போட்டியை நடத்துகிறது. சர்வதேச கபடி கூட்டமைப்பு 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சர்வதேச கபடி கூட்டமைப்பின் தலைமையகம் ஜெய்ப்பூரில் உள்ளது. கபடி அணியில் 7 கள வீரர்கள் விளையாடுவதற்கு களத்தில் இருப்பாங்களா, அந்த வீரர்களின் எண்ணிக்கை 7. ஒரு அணியில் மொத்த அணியில் 12 வீரர்கள் இருப்பார்கள். இந்த 7 வீரர்கள் ரிசர்வ் வீரர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவ் டீசிங் தடுப்பு படை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ டெல்லி. சீஸ் டார்ச்சர் என்ற பெயரில் பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுபவர்களை தண்டிப்பதற்காக இந்த ஈவ் டீசிங் தடுப்பு படை தொடங்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் பெண்களின் பாதுகாப்புக்காக மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ இந்தூர். இந்தூர் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளது. இந்தூர் மத்திய பிரதேசத்தின் வணிக தலைநகரம் ஆகும். பசுமை கழிவு என்பது மரங்கள், கிளைகள், இலைகள் உள்ளிட்ட பசுமை கழிவிலிருந்து மரத்துகள்கள் தயாரிக்கப்படுகிறது. அந்த பசுமை கழிவுகள் பதப்படுத்தப்பட்டு மரத்துகள்களாக மாற்றப்படுகின்றன. இந்த மரத்துகள்கள் நிலக்கரிக்கு மாற்று எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.